Hi friends, welcome to தினந்தோறும் நான் உங்க சங்கீதா. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா பியூட்டி டிப்ஸ் வீடியோ தான். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எனக்கு ஆயில் ஃபேஸா இருக்கு, வெளிய போயிட்டு வந்தா முகம் கருப்பாயிடுது, அதுக்கு ஏதாச்சும் ஒரு ரெமெடி சொல்லுங்க. ரொம்பவே ஈஸியா फ्रेंड्स நம்ம வீட்லயே ரெடி பண்ணிடலாம். சார்கோலை வச்சு நார்மலா சார்கோல்லையே பாத்தீங்கன்னா நார்மல் சார்கோல் பவுடர், சார்கோல் பேஸ்ட், சார்கோல் க்ரீம், சார்கோல் ஃபேஸ் வாஷ் இந்த மாதிரி எல்லாமே கடையில கிடைக்குது. இது நம்ம வீட்லயே ஈஸியா ரெடி பண்ணிடலாம். அதாவது ஒரு 3 பொருள் வந்தா போதும் நம்மளே வீட்ல ரெடி பண்ணிடலாம். இன்னொன்னு நம்ம நார்மலா சார்கோல் பண்ணிடலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா சோப்பு போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம்ல, அதே மாதிரியே தான் நம்ம இந்த சார்கோல் சோப்பை வச்சு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். இது ரெகுலராக 4 or 5 டைம்ஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆயில் வடிகிறது எல்லாமே நின்றுடும். ரொம்பவே சார்கோல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எல்லா ஸ்கின்னுக்குமே மேட்ச் ஆகும். அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் இனிமேல் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பியர் சோப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன இது வேணுமோ அதை எடுத்துக்கலாம். இப்போ இதையே நல்லா நம்ம காயெல்லாம் துருவோம்ல, அந்த மாதிரி இதை துருவிக்கலாம். இல்லை துருவுறது வேண்டாட்டி நீங்கள் சின்னதாக கத்தியில் கூட சின்னதாகவே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஃபுல் சோப்புமே நான் யூஸ் பண்ண போகிறதில்ல, பாதி தான். சின்னதாக செஞ்சு நம்ம ஒரு வாரம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மறுபடியும் கூட நம்ம ஈஸியாக வீட்டையே செஞ்சுக்கிறதா. அதனால் அடுத்தது இன்னொரு டைம் செஞ்சுக்கலாம். அதனால் நான் பாதி சோப்பை வச்சுட்டேன். பாதி சோப்பு மட்டும் இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா துருவியாச்சு. இப்போ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்கோல் தான். சார்கோல்லையே வந்து பவுடராகவும் நம்மளுக்கு கடையிலலாம் கிடைக்கும். 40 rupees தான் ஒரு சார்கோல் பவுடர் அப்படின்னு. இல்லைனா இந்த மாதிரி பாருங்கள், கறி துண்டெல்லாம் கிடைக்கும்ல கடையில், இதை வாங்கி நீங்கள் பொடி பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ இந்த அளவுக்கு நான் பாருங்கள் பொடி பண்ணியாச்சு. இதுதான், இது எவ்வளோ நாள் வேணாலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஒன்றுமே ஆகாது இந்த பவுடரு. இப்போ இந்த மாதிரி ஒரு பவுலில் லைட்டாக தேங்காய் எண்ணெயை இந்த மாதிரி சுற்றி தடவிக்கலாம். ஏன்னா நம்ம சோப்பு இதில் தான் மோல்டு ஊற்ற போகிறோம். அப்போ என்னென்னா இது நம்ம எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தேங்காய் எண்ணெய், உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ உங்கள்கிட்ட என்ன இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி மூடி இருந்தால் கூட இந்த மாதிரி லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நம்ம ஊற்றிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கடாய் வச்சுருக்கேன், ஒரு கடாய் ஸ்டவ்வில் வச்சு ஆன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம துருவின சோப்பை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துனா பார்த்திங்கன்னா நல்லா உருகிடும் சோப்பு. ஒரு 2 or 3 மினிட்ஸ்லேயே நல்லாவே வந்து மெல்ட் ஆகிடும். இது கூட நம்ம என்ன சேர்த்துறோம் அப்படின்னா நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிறோம்ல சார்கோல் பவுடரு, அது சேர்த்துக்கலாம். அதை பூரா சேர்க்க வேண்டாம், ஒரு 1/2 ஸ்பூன் இந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க போதும். 1/2 ஸ்பூன்லேருந்து 3/4 ஸ்பூன், 1 ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கூடவே அதே ஸ்பூனில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா மெல்ட் ஆகிடும். மெல்ட் ஆகிட்டு மேலே வந்து ஒரு ஆடை மாதிரி கட்டுற மாதிரி இருக்கும், ஒரு லேயர் வந்து ஒயிட் கலரில் ஃபார்ம் ஆகும். அப்போ வந்து அது கரெக்டாக ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வேறொரு பவுலுக்கு மாற்றிட வேண்டியதான். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லாவே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஒரு 2 or 3 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெடியாக இருப்பாருங்க. இந்த மாதிரி லைட்டாக ஒயிட் கலரில் ஒரு லேயர் மாதிரி வரும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெய் தேய்ச்சி வச்ச மோல்டு கப்பு எதில் வேணுமோ நம்ம அதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் டிலே பண்ணிங்கன்னா நான் அந்த கடாயிலே பார்த்தீங்கன்னா சோப்பு வந்து கெட்டியான மாதிரி ஆகிடும். அதனால் சீக்கிரமாக வந்து இதில் மாற்றிடணும். இந்த மாதிரி மாற்றிட்டு ஒரு நைட் ஃபுல்லு வச்சிங்க அப்படின்னா காலையில் நம்மளுக்கு சோப்பு சூப்பராக ரெடி ஆகிடும். இல்லை நம்மளுக்கு உடனடியாக வேணும் அப்படின்னா ஒரு 10 to 15 நிமிஷம் வந்து ஃப்ரிட்ஜில் போட்டு எடுத்திங்கன்னா ரெடி ஆகிடும். இந்த சோப் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஆயில் ஸ்கின் இருக்கவங்க, ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க, ஜென்ஸு, லேடிஸ், குழந்தைங்க கூட யூஸ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு 4 டைம் நம்ம ஃபேஸ் வாஷ் ரெகுலராக பண்ணுறோம் அப்படின்னா ஃபேஸ் வாஷ்க்கு பதிலாக இதை யூஸ் பண்ணலாம். இல்லை குளிக்கிறதுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எப்போ சோப்பு யூஸ் பண்ணுற மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சின்னதாக தான் செஞ்சு யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நம்ம அடிக்கொருக்கா வந்து சோப் எடுத்துகிட்டு அந்த தண்ணியோடையே வைப்போம். அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம இந்த மாதிரி சார்கோல் தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்னதாக செஞ்சு வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் அடிக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.